வந்து வாங்கணும்னா கீழே தான் தூக்கி போடுவோம். அதாவது காலியான உடனே அதை கீழே தூக்கி போடாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதான் சொல்லியிருக்கேங்க. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. இது மாதிரி பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து கருவேப்பிலையோ புதினாவோ கொத்தமல்லியோ நம்ம வாங்குவோம். அதை ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்ம கவரில் போட்டு வச்சாலும் அது ஒரு மாதிரி நமக்கு கெட்டு போயிடும் 2 நாள்லேயே. நம்ம 1 வாரத்துக்கு எப்படி நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலான்றதான் சொல்லியிருக்கேன். இதுக்கு இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுறேன். இது மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த கருவேப்பிலை இலைகள்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து இதில் போட போகிறோம். நீங்கள் அப்படியே நீங்கள் வைக்க வேண்டாம், தனித்தனியாக இலையாக எடுத்து போட்டு பாருங்கள். இது ரொம்ப நாளைக்கு வருங்க. ஆனால் என்ன தான் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் 1 வாரம் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. 1 வாரத்துக்கு தேவையானது வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண பழகிக்கோங்க, அது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரிலாம் போட்டுட்டு இதை நான் அப்படியே கவர் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கலாம். நீங்கள் இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸிங்க, இடமும் நமக்கு மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு வந்து புதினா வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கொத்தமல்லியாவது நம்ம அப்படியே நறுக்கி எடுத்துக்கலாம், அதாவது வேறு தனியாக எடுத்துகிட்டு மேலே தனியாக நறுக்கி எடுத்துக்கலாம். புதினா வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம வந்து அந்த பேப்பரை போட்டு வச்சுக்கலாம், டிஷ்யூ பேப்பரை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதினாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கமாக ஒன்று ஒன்றா எடுக்காமல் இது மாதிரி பழுப்பு நிறமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க. நீங்கள் மேலேருந்து அந்த இலைகளை கீழ்ப்பக்கமாக நோக்கி நீங்கள் உருவி பாருங்கள், சூப்பராக நமக்கு தனித்தனி இலையாக வந்துடுங்க. இது வந்து எவ்வளோ நீங்கள் புதினா இருந்தாலும் 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். மேலே வந்து பிடிச்சிட்டு கீழே அப்படியே பிடிச்சி இழுங்க, சூப்பராக நமக்கு வந்துடும். இதுக்கு நம்ம ஒன்று ஒன்றா இலையை பிச்சு எடுக்க தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி இதையும் நம்ம இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது மாதிரி வைக்கும் போது நமக்கு 1 வாரத்துக்கு நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் என்னோடய சேனலுக்கு லைக் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வைக்கும் போது ஃப்ரிட்ஜ்லேயும் நமக்கு இடமும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் தக்காளி. இப்போ வந்து தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க, அதனால் ஒரு தக்காளி நமக்கு கிட்ட போனாலும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி நான் பேஸ்கெட் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து கூட மாதிரி எதாவது இருந்தால் கூட பரவாயில்லைங்க, இல்லை ட்ரே மாதிரி இருந்தாலும் இது மாதிரி வச்சுக்கலாம். இது நம்ம தக்காளியை இந்த பக்கமாக கீழ் பக்கமாக நோக்கி நம்ம வைக்கணும். வைக்கும் போது நமக்கு கெட்டு போகாது சீக்கிரமாக. இது மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நீங்கள் தக்காளி வாங்கினாலும் இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், நமக்கு கெட்டு போகாது. நம்ம வெங்காயம் சில டைம் அதிகமாக வாங்கிட்டோன்னா ஒரு 2-3 நாள்லேயே நமக்கு வந்து அடியில் இருக்கிற வெங்காயம்லாம் நல்லா அது ஒரு மாதிரி ஈரமாக இருந்து கெட்டு போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பேப்பர் போட்டுக்கலாம். பேப்பர்னும் போது நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து இது மாதிரி நமக்கு விளம்பரத்துலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் ஜிப்டோவில் இல்லை மற்ற ஏதாவது நம்ம இது பண்ணும்போது கொடுப்பாங்க. அது மாதிரி பேப்பரை தூக்கி போடாமல் இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு வெங்காயத்தை மேலே போட்டுக்கிறேன். வெங்காயம் ஸ்டோர் பண்ணும்போது இதில் இருக்க வெங்காயத்தோல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போடுங்க. வெங்காயத்தோலோடு போடாதீங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனித்தனியாக போட்டு விடுங்க. நான் மீதி ஒன்று இருக்கு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி அங்கே இருக்க இலைலாம், அதாவது தோலெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தோல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது நமக்கு சீக்கிரமாக அது வந்து காயிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேன் காற்ற வச்சோன்னும் போது இல்லை வெயிலில் வச்சு கூட நம்ம எடுக்கலாம். ஒரு நாள் நீங்கள் வெயிலில் வச்சு கூட எடுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக அரிசி போட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம பார்க்க போகிறது சீப் எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸி அப்படின்றதாங்க நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சீப் இருக்குது. இது வந்து எங்கள் 4 பேரோட சீப், அதாவது என் பொண்ணு, பையன், என்னோடய ஹஸ்பண்ட், நான், எல்லாரோட சீப்பு தாங்க இது. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒன்று ஒரு விதமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம சீப்பை தனித்தனியாக வச்சுக்கிட்டாங்க நல்லது. நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பொடுகு தொல்லை எதுவும் இருக்காதுங்க. இப்போ இந்த சீப்பை நல்லா ஒரு பாத்திரத்துலையோ இல்லை பிளாஸ்டிக் ஏதாவது ஒரு இதில் போட்டுட்டு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. இது சுடு தண்ணி ஊற்றுல, ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, இது லைட்டாக சூடாக தான் இருக்குது. சில டைம் நீங்கள் இட்லி வேக வைக்கும்போது அந்த தண்ணி இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவு தான் சூடு இருக்கும் இது. இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் தாங்க போடுறேன். அதாவது நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா,
அந்த டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ லிக்விட் இருந்தால் லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ உங்களுக்கு பொடுகு தொல்லை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னும் போது அந்த பொடுகுக்கான ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஷாம்பு கூட இதில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை ஒருத்தருக்கு இருக்குது பொடுகு, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னும் போது யார் சீப்பில் பொடுகு தொல்லை இருக்குது அவங்க சீப்பை தனியாக நீங்கள் போட்டு டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டு நீங்கள் தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். நமக்கு வந்து பொடுகு தொல்லையும் கொஞ்சம் குறையும். இப்போ ஷாம்பு போட்டும் நல்லா அதனால் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த ஊறுறதுலேயே நமக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்துடுங்க. நம்ம சுடு தண்ணி வேறு ஊற்றிருக்கோம். இப்போ லைட்டாக நம்ம இது மாதிரி ப்ரெஷ் போட்டு கூட எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு அழுக்கெல்லாம் வந்து எவ்வளோ தண்ணியில் அழுக்கு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த சீப்பொடி கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குங்க, அதனால் இதை வந்து நான் வந்து ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். அதாவது உங்கள்கிட்ட வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வாங்கணும்னு இல்லைங்க. இது நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் போது ஈஸியாக போயிடும். ஏன்னா நமக்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு இல்லையா சுடு தண்ணியில், அதனால் எல்லாம் நல்லா அழகாக வாஷ் ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல அழுக்கெல்லாம் வெளியில் போகும். இப்படி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று அலசி அலசி எடுக்கும் போது நமக்கு அழுக்க நல்லா சூப்பராக போயிடுச்சு பாருங்கள். நல்லா பளபளன்னு வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் முடியெலாம் இருக்குங்க, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போது ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுல லாஸ்ட்டாக நம்ம ப்ரெஷ் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா அலசினாலே போதுங்க. நம்ம ரொம்ப ஸ்டெயின்லாம் ரொம்ப பண்ணவே வேண்டாம். இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து சீப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா இது கொஞ்சம் அழுக்கு இருக்குது, அதை நம்ம ப்ரெஷ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த தண்ணியிலே எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும். இதை நம்ம ப்ரெஷ்ஷில் நல்லா தள்ளி விட்டோன்னா சூப்பராக நமக்கு வந்துடும். இது மாதிரி ஒன்று எது இதில் அழுக்கு இருக்கோ அதில் நல்லா எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அழகாக வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு நல்லா துணியிலையோ இல்லைன்னா நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயிலையோ நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்மக்கிட்ட இது மாதிரி பாக்ஸ், அது ஹார்லிக்ஸ் வாங்கின பாக்ஸு, இதில் நம்ம தூக்கி தான் போடுவோம். இது ஒரு சூப்பரான ஆர்கனைசரை நம்ம மாற்றலாம். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பக்கம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, மடக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி தெரியுதா உங்களுக்கு கட் பண்ணியிருக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? அழகாக நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து இந்த பக்கமாக நல்லா நம்ம மடக்கி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ நமக்கு அப்படியே நிற்கும். தெரியுதா உங்களுக்கு? அந்த கேப் தான் நமக்கு தேவைப்படும். இதில் நம்ம சின்ன சின்ன பேக்கெட் நம்ம வாங்குவோம். 100 கிராம் 50 கிராம் நம்ம 65 மசாலா கரம் மசாலாலாம் வாங்கும் போது அது எப்படி நம்ம என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே வைப்போம். உள்ள பூச்சிலாம் நமக்கு போயிடும். இதை நம்ம இது மாதிரி நம்ம வைக்கலாம். நல்லா அதை சுருட்டி மடக்கிட்டு உள்ளே நீங்கள் இது மாதிரி வச்சிங்கன்னா நமக்கு பூச்சி தண்ணின்னு எதுவும் படாது. நமக்கு எப்போ தேவையோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஓரமாக வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ கொண்டு எடுத்துகிட்டு திருப்பி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா தான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது பாருங்கள். நமக்கு ஸ்டாண்டு மாதிரி அந்த நம்ம மடக்கணும் இல்லையா, அதுவும் நமக்கு ஸ்டாண்டு மாதிரி நிற்கிது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது க்ளோஸும் ஆகிடும். நீங்கள் அது மாதிரி எல்லாமே நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் மடக்கி விட்டு பாருங்கள். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாங்க, வெளியிலையும் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது இது மாதிரி திறந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வச்சுக்கலாம். இது நமக்கு என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு.
இன்னொரு நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம்.